Hi everyone, நான் தான் சந்தோஷ் குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் பார்க்க போறோம்னா மாருதி சுசுகியோட ஃப்ராங்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் ஜெட் இன்ஜின் உள்ளது. எனக்கு பூஸ்டர் ஜெட் இன்ஜின் கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸா ஷோரூம்ல சதீஷ் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கேட்டு தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரை நம்ம சொன்னோடனே பூஸ்டர் ஜெட் எடுத்துனதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ப்ரோ. ஒன்று மட்டும் சொல்லிடுங்க, உங்கள் ஷோரூம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பைபாஸ் இருக்கு இல்லைங்களா? ஓகே, சிதம்பரம் பைபாஸ்ல நம்ம சிதம்பரம் டு புவனகிரி ஒரு பைபாஸ்ல இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா இங்க ஒரு அவுட்லெட் இருக்கு. ஸோ இங்க பிசினஸ் நம்ம வந்து ரன் பண்றதை பத்தி இப்போ இங்க ஷோரூம் கட்ட போறோம். இங்க பிளேஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஷோரூம் கட்ட போறோம். ஆக்சுவலா நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம ஷோரூம் வந்து கடலூர்ல இருக்கு. கடலூர் செல்லாங்குப்பத்துல இருக்கு. இங்க நம்ம வந்து ஒரு 4 கார்ஸ் டிஸ்பிளே வச்சிருக்கோம். ஓகே, வந்து இங்க புக்கிங் ஆஃபீஸா அது அவுட்லெட்டா வச்சிருக்கோம். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம ஷோரூம் ரன் பண்ண போறோம். அவுட்லெட் வந்து ஷோரூம் வந்து கட்ட போறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். ஏன்னா இன்னும் வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்ஸுங்கிற ஒரு புது ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்கலாமா இல்லையாங்கிற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நான் ஒன்று மட்டும் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். என்னன்னா ஃப்ராங்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் புது ப்ராடக்ட்டே கிடையாது. ஓகேவா? 2017 பார்த்தீங்கன்னா பலினோல ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒன்று லான்ச் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஹாட் ஹேட்ச் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பலினோ ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஆர்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரோட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2017 லான்ச் ஆன பலினோல யூஸ் பண்ணியிருந்த அதே சேம் எக்ஸாக்டான இன்ஜின் தான் இந்த ஃப்ராங்ஸ்லயும் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பூஸ்டர் ஜெட்னாலே தெரியும், இந்த கார் வந்து ஒரு நார்மல் டிரைவருக்கான கார் கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து என்தூசியாசிஸ்டிக்கா டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காரை நீங்க டெஃபினட்டா சூஸ் பண்ணலாம். இன்ஜினோட ஸ்பெக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 PS பவரும் 147 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே நீங்க பழைய பலினோ ஆர்எஸ் எடுத்தீங்கன்னா சேம் தான், அந்த மாதிரி ஒரு 101 PS பவரும் பட் 150 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வந்து நம்ம இன்ஜின் பே பார்த்துடலாம். இந்த இன்ஜின் பே எப்படி நமக்கு சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, ஓப்பன் பண்ணவே தடுமாறுறேன். ஓகே, ஸோ இந்த இன்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ரொம்ப முக்கியமான விஷயம் இதோ போட்டிருக்காங்க பாருங்க, பூஸ்டர் ஜெட். இதை கேட்கும் போதே இந்த கார் வந்து பூஸ்டர் ஜெட் இன்ஜினா இல்லைங்க தாண்டி நம்ம டிரைவ் பண்ணும் போதே நமக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு கார் டிரைவிங்லாம் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா இந்த பூஸ்டர் ஜெட்ஸ்லாம் படிச்சு பார்க்கும்போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போதே மச்சான் நான் பூஸ்டர் ஜெட் கார் வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஜின் ஸ்பேஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்லியான இன்ஜின் சொல்லலாம். ஏன்னா இன்ஜின் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நமக்கு டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணலாம். இப்போ இந்த காரோட எக்ஸ்டீரியர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம நெக்ஸான் நம்ம கார் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அரேனாவுக்கும் நெக்ஸாவுக்கும் வந்து அவங்க என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்பிரஷன், நெக்ஸ்ட் டெக், தென் நெக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிரைவிங்கை சொல்லுவாங்க. ஓகே, டிரைவிங்கை தான் வந்து நெக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஷியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிரில்லே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாரிசான்டலாக இருக்கும். ஸோ நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் வந்து இந்த கிரில் நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து சின்னதாக ஒன்று இருக்கும். ஏர் டேம்லாம் கிடையாது, இது கம்ப்ளீட்லி வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். கீழே உள்ளதான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? அப்படியே இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிஆர்எல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 3 டிஆர்எல் இருக்கும். எப்படி நீங்க வீடியோ பார்க்கும்போது நான் ஸ்க்ரீன்ல ஆட் பண்ணிடுவோம், அது வேற விஷயம். அந்த மாதிரி ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரை எல்இடி செட்டப்ல கொடுத்துருக்காங்க. இந்த காரை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கார்ல வந்து ஹாலஜனுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இன்டீரியர்ல லைட் மட்டும் தான் ஹாலஜனை தவிர மற்றபடி கார் என்டையரா பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்ல தான் வரும். ஸோ நீங்கள் இப்போ அதே மாதிரி சைடில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆக்சுவலாக R16 நினைக்கிறேன். இது நான் ஃபர்ஸ்டே பார்த்தேன், மறந்துட்டேன். இருங்க அப்படியே பார்ப்போம் எங்கே இருக்கு. அட R16 எஸ் இதோ போட்டிருக்கு பாருங்க, சேத்துல ஆக்சுவலா மறைஞ்சிருக்கு. அதான் எப்படின்னா நம்ம வீடியோ எடுக்க கூட தான் அந்த இப்ப எல்லா பிரச்சனையும் நமக்கு வந்து ஒன்னா சேர்ந்து வரும். இவ்வளோ இந்த கார்ல சேரே கிடையாது. நம்ம இந்த வண்டியை டிரைவிங்ல எடுத்துட்டு வந்தோம். ஓகேவா? அப்போதான் சேர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த அலாய் வீல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா டியூவல் டோன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பிரேக் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கிளாடிங் பார்த்தீங்கன்னா எஸ்யூவியை வந்து நம்ம மீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட பிளாட்ஃபார்ம் பத்தி நான் சொல்லியே ஆகணும். நெக்ஸால அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் டெக் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை டென்சைல் ஸ்டீலும் அல்ட்ரா ஹை டென்சைல் ஸ்டீலும் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டிரைவர் சைடும் பார்த்தீங்கன்னா ரெக்யூர் சென்சார் இருக்கும். கோ பேசஞ்சர் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்யூர் சென்சார் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் காரை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீ வந்து பாக்கெட்டில் இருந்தால் போதும், உங்களுக்கு வேறு எதுவுமே அவசியம் இல்லை. தென் வந்து நெக்ஸா சைட்லேருந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா
ஏரோடைனமிக்கெல்லாம் வந்து இந்த காரை வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஏரோடைனமிக்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு காரோ பஸ்ஸோ ஏதோ நம்ம டிரைவ் பண்ணுறோம்னா காற்றை கிழிச்சிட்டு தான் அந்த கார் போகும். ஓகேவா, இது ஆப்வியஸாக பூஸ்டர் ஜெட் இன்ஜின்ங்கிறதுனால அவங்க டெஃபினட்டாக ஏரோடைனமிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கொடுத்தே ஆகணும், உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த லாங்லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணி இங்கே கூப்பே ஸ்டைல் மாதிரி கீழே இறங்கும். இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பாய்லர் ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகேவா, இந்த ஸ்பாய்லர் வந்து இன்பில்ட் லைக் லிப் ஸ்பாய்லர் மாதிரி அதுலேயே தான் இருக்கும். சேம் அந்த மாதிரி கூப்பே ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபியூல் டேங்க் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 37 லிட்டர்ஸ் வரும். ஓகேவா, தென் வந்து பேக் சைடு உள்ள அலாய் வீல்ஸும் சேம் கான்செப்ட் தான், R16 தான் இருக்கும். அந்த மாதிரி டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் தான். அந்த டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா பலினோ RSல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்லையுமே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க. இவங்களும் வந்து இதில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இவங்க டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தா அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அப்படியே நம்ம ரியருக்கு வந்தோம்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த காரில் ஹாலஜனுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு. அந்த மாதிரி தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கனெக்டட் டைல் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து இங்கே ஃப்ராங்ஸோட பேட்சிங் இருக்குது. இந்த இடத்துல FRONX ஃப்ராங்ஸோட பேட்சிங் இருக்குது. ஸ்மார்ட் ஹைப்ரிட், இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி பற்றி நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது தெளிவாக பேசுகிறேன். அப்புறம் ரிவர்ஸ் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க, வைப்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, வாஷர் இங்கே இருக்குது. அண்ட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பூட் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஆக்சுவலாக கார் வந்து லாக்கில் இருக்குது. இருங்க நான் ஒரே நிமிஷம் காரை அன்லாக் பண்ண சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பூட் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 308 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பூட் வந்து உண்மையாக நல்லா பெரிய பூட் தான். 60-40 ஸ்பிளிட் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நைட்டில் வந்து இந்த காரில் லக்கேஜ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூட் வந்து பெரிய பூட்டாக இருந்தாலும் இந்த லோடிங் லிப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு லக்கேஜ் எடுத்து மேலே வைக்கிறோம்னா இப்போ இதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ஈஸியாக எடுத்து உள்ளே வச்சிருவோம். ஓகேவா, பட் ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஹைட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ கீழே லக்கேஜ் இருக்குன்னா நீங்கள் தூக்கி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாதான் நீங்கள் மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். லோடிங் லிப் ஹைட்டாக இருக்கு. ஆனால் காரோட மாடல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா அதை வந்து நம்மளால டெஃபினட்டாக ஒரு குறையாக சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்க அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம அதை தான் சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெஃப்ளெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயே உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து லைட் கிடையாது, ரெஃப்ளெக்டார்ஸ் தான். நான் வந்து மாருதி சுசுகியோட நிறைய கார்ஸில் பார்த்துட்டே இருக்கேன். அவங்களோட எல்லா கார்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் பார்த்தீங்கன்னா அவங்க 4 கொடுத்துருப்பாங்க. தெரியுதா, 1 2 3 4. ஏன்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பார்க்கிங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து இவங்களை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்களோட ஸ்விஃப்டாக இருக்கட்டும், நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த நிறைய காரில் வந்து 4 சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட் ட்ரீட்மெண்ட் உண்மையாகவே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வந்து இது ஆக்சுவலான ஸ்கிட் பிளேட்லாம் கிடையாது. ஓகேவா, நீங்கள் மட்டும் ஆக்சுவல் ஸ்கிட் பிளேட்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இறக்கிடாதீங்க. ஓகே, ஸோ பார்த்து தான் ட்ரைவ் பண்ணணும், நல்லாயிருக்கும். ஸோ சைடு வந்தோம்னா சேம் கான்செப்ட் தான். நம்ம அந்த பக்கம் என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். இதெல்லாம் உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த ரூஃப் ரெயில் இருக்குல்ல செம ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் டோர்ல பாத்தீங்கன்னா டோர் எப்படி ஹெவியா இருக்கா லைட்டா இருக்கான்னு கேட்டா அந்த அளவுக்கு ஹெவியா இல்லை, ஆனா வந்து ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரியர் ஸ்பேஸ் பார்க்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் பண்றது தான். நம்ம ரியர் சீட்ல உட்கார்றதுக்கு முன்னாடி எப்போதுமே முன்னாடி போயிட்டு நம்மளோட டிரைவிங் பொசிஷன்ல தான் கார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் உள்ள உட்காந்துட்டேன். நான் டெஃபினட்டா இவ்வளோ க்ளோஸா உட்காந்துலாம் ஓட்ட மாட்டேன். இந்த பொசிஷன்ல தான் நான் டிரைவ் பண்ணுவேன். இப்போ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ரியர் சீட்டில் நம்ம உள்ளே வந்தோம்னா நீங்களே பார்ப்பீங்க, நான் நல்லா ஃப்ரீயாக காலை நீட்டி போட்டு உட்காந்துருந்தேன்னா எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் பிளாஸ்டிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஆல்கண்டாரா. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இந்த காரில் வந்து எல்லாமே வந்து LED தான். பட் ஆனால் உள்ளே மட்டும் உங்களுக்கு ஹாலஜனில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இப்போ நீரும் நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இடிக்கவே இடிக்காது. ஸோ ரியர் ஏசி வந்துட்டு இப்போ வர எல்லா கார்லையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டைப் B, இன்னொன்று வந்து டைப் C. முக்கியமான விஷயம் என்னன்னா இது ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஓகேவா, ஸோ உங்கள் ஃபோனெல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். இது இல்லாமல் அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம்னா இப்போ வந்து நீங்கள் இதோ பாருங்க, நான் கால் வைக்கிறேன், இங்கே எனக்கு இடிக்குது தெரியுதா? ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேட்டரி கொடுத்துருப்பாங்க, அந்த லித்தியம் அயன் பேட்டரி. ஏன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி இல்லை, அதனால பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா ரியர் சீட்டில் லெஃப்ட் சைடு உட்காராம ரைட் சைடு உட்காந்துக்கோங்க. ரைட் சைடு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா, இது இல்லாமல் வந்து நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா அதோ
டோர் ஹேண்டில்ஸ் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா உங்கள் டோரில் வந்து ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ப்ராப்பரான ஹேண்ட் ரெஸ்ட் இல்லைனா கூட இதில் கொடுத்துருக்க இந்த ட்ரீட்மெண்ட்னால வந்து நீங்கள் கை வைக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சாஃப்ட் லெதர் தான், நான் தொட்டு பார்க்க தெரியுதா, இங்கே சின்ன ஒரு ஹேண்டில் இருக்குது. டோர் பாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேன் உள்ளே போகிற அளவுக்கு இருக்குது. இந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே நீங்கள் இப்போ பின்னாடி திரும்பினீங்கன்னா இப்போ பார்க்குறீங்களா, ஆக்சுவலாக இவர் தான் வந்து நம்ம கேமராமேனு, இவ்வளோ நேரம் அவர் தான் எடுத்துகிட்டு இருந்தார். ஓகேவா? ஸோ இப்போ பின்னாடி திரும்பினீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து 3 பேருக்குமே தனித்தனியாக ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன, 3மே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான். இது இல்லாமல் சீட் பெல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். ஓகே எஸ், இப்போ நம்ம இந்த காரோட ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கமிங் ஃபங்க்ஷனோட மிரர் இருக்கும். நீங்கள் கார் ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லைக் கீழே லாக் பண்ணிங்கன்னா இந்த மிரர் உங்களுக்கு லாக் ஆகும். இப்போ உங்களுக்கு லாக் ஆகுது, ஏன்னா அந்த டோர் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது, அதனால் லாக் ஆகாது. ஸோ நம்ம அன்லாக் பண்ணிட்டு இப்போ உள்ளே போய் உட்காரலாம். உள்ளே போய் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா கீ எங்கே வைக்கிறது, ஐயோ எங்கே வைக்கிறதுனே தெரில. சரி, இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டீரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டீரிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைட் மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்டாக ரைட்டாக மூவ் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது. மியூட் பட்டன் இங்கே இருக்குது. எஸ்ஆர்எஸ் ஏர் பேக், ஆப்வியஸ்லி 6 ஏர் பேக் வேரியன்ட் இது. அவங்களோட டாப் எண்டுங்கனால 6 ஏர் பேக் இருக்கும். அதெல்லாம் வந்து பாருங்க பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மேனுவலில் போட்டு ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கால் வந்து அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன், கட் பண்ணுற ஃபங்க்ஷன், வாய்ஸ் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டீரிங் வந்து பியானோ பிளாக் இங்கே கொடுத்துருக்கனால அந்த ஃப்ளாட் பாட்டம் தான் உண்மையை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா டீசெண்டாக இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி கேட்டிருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு டிரைவிங்கில் இன்னைக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா இங்கே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல். நீங்கள் மேனுவலில் போட்டு நீங்கள் பேடல் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் இங்கே மூவ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இது இல்லாமல் உங்களுக்கு இங்கே ஹேண்ட் பிரேக் கொடுத்துருங்க, மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான். இந்த ஹேண்ட் ரெஸ்ட் பற்றி சொல்லி ஆகணும், இது வந்து மூவபிள். இது தெரியுதா, மூவபிள் ஹேண்ட் ரெஸ்ட். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா இந்த போல்ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு உண்மையாகவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி கார்ஸ் பற்றி நான் என்ன சொல்லுவேன்னா, இதுலலாம் ஏர் பேக் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் சீட் கவர் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இன்கேஸ் வந்து நீங்கள் சீட் கவர் போட்டிங்கன்னா இந்த ஏர் பேக்குலாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக பார்த்து போட்டுருங்க. தென் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு 9 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே மியூட் பட்டன், இங்கே மியூட்டு, வால்யூம் கம்மி பண்ணுறது, அதிகப்படுத்துறது, ஹோம் பட்டன், உங்கள் கால் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே மியூசிக், நீங்கள் மீடியா உள்ளே போகிறது, இங்கே வந்து வாய்ஸ் கண்ட்ரோல், நீங்கள் இதை நீங்கள் ஆன் பண்ணுறதா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதா ஆஃப் பண்ணிக்கலாம். ஏசி வென்ட் பார்த்தீங்கன்னா அதோ இதுதான். இந்த இடத்துல ஒரு மெட்டல் ஃபோர்ஜ்டு ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கறதுக்கு. ஸோ ப்ளோவர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதிகப்படுத்துறதா அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நமக்கு டாகுல் சுவிட்ச் இருக்கிறதுனால நம்ம டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் இங்கே டச் கொடுத்துருவாங்க, டச் கொடுத்தா நம்மளால் டிரைவ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு டாகுல் சுவிட்ச் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஏசியோட டேரக்ஷன்ஸ் நீங்கள் மாற்றுறதா இங்கே மாற்றிக்கலாம். உங்களுக்கு ரியர் டிஃபாகர் ஆன் பண்ணுறதா இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் டிஃபாகர்னா இங்கே இருக்குது. இது வந்து இல்லை நீங்கள் எனக்கு மேனுவலாக எதுவும் தேவையில்லை, நான் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிறேன்னா நீங்கள் இந்த ஆட்டோ ஏசி ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஓவராலாக ஏசி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இங்கே இருக்குது. ஏசியோட ரீசர்க்குலேஷனுக்கு உங்களுக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12 வோல்ட் to 120 வாட்ஸுக்கான சார்ஜிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் போட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபோன் ஒயர்லெஸ்ஸாக இருந்ததோ இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆக்சுவலாக நல்லாவே ஒர்க் ஆகுது, நான் வரும்போது பார்த்தேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஆனலாகில் தான் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஆனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஏன் மறுபடியும் ஆக்சுவலாக கீ ஃபாப் வந்து நாட் டிடெக்டர்னு வருதுன்னு தெரியல. பிளேஸ் கீ ஃபாப் ஆன் ஸ்டார்ட் சுவிட்ச். ஓ இப்போ பாருங்கள் கைஸ், இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த கீ ஃபாப் எடுத்து நீங்கள் இந்த சுவிட்சு கிட்ட வச்சோடனே கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்லணும்னா எஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிப் பிலாம் அட்ஜஸ்ட் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இங்கே ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை மியூட் பண்ணுறோம், எஃப்எம் தேவையில்லாமல் ஓடிட்டுருக்கு. ஓகேவா? மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, இது ஆக்சுவலாக உங்களுக்கு டிரைவிங் டைம் எவ்வளோ, டோட்டல் ஐடியல் ஸ்டாப் டைம், வண்டி எவ்வளோ நேரம் ஸ்டாப்பில் இருந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு இங்கே கிளாக்கு, ஜிஃபோர்ஸ் மீட்ரு, டார்க் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, பவர் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பூஸ்டர் ஜெட் ஓட்டும் போது இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஜினோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதை கை வச்சு காமிச்சா சரியாக காமிக்க முடியல, இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரேக் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு அப்படி காமிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது, ஏன்னா நான் பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் பிரேக் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு ஃபுல் ப்ரெஷர் வந்துடும்.
இப்போ அதே மாதிரி நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டருக்கு அங்கேயும் பட் ஆனால் இப்போ நம்ம பெட்ரோலை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஆர்பிஎம் மீட்டர் லெஃப்ட்டில் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கேஜ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோர் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு காமிக்க. சீட் பெல்ட்டுக்கு இங்கே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோலோட க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். உங்களோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயோட பிரைட்னஸை, ஓகேவா? அதுக்கு உண்டான கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ஆன் பண்ணுறதா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதா ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி ட்ரைவ் பண்ணி பாருங்க, உண்மையாகவே வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த 360 வியூ கேமராக்காக. இது வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன். இப்போ இந்த 360 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இது தெரியுதா? இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகேவா? ஆனால் ஓகேவா இருக்குது. இப்போ நான் பாருங்கள், நான் டயர் வந்து டேர்ன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இப்படி டயர் டேர்ன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த பூஸ்டர் ஜெட் இன்ஜினை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். வந்து நம்ம ஃப்ராங்ஸ் பூஸ்டர் ஜெட்டை டிரைவ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். உங்களுக்கு கேமரா தெரியுதா? உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸோட தான் வருது. ஸோ இப்போ நம்ம ஃபுல் ரிவர்ஸ் கேமரா போட்டோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி அடாப்டிவ் கைட்லைன்ஸை வந்து நீங்கள் டிரைவ் பண்ணும்போது பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும். எப்போதுமே இந்த ரெட்டு கிட்ட போகாதீங்க, ஏன்னா அது என்னைக்கா இருந்தாலும் சேஃப் கிடையாது. சில பேர் டிரைவ் பண்ணும்போது பண்ணுவாங்க, மற்றபடி. ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்வியஸே பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு அது தேவையில்லை. ஸோ பார்த்துட்டு 2 சைடும் பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டு மேலே ஏறிடுங்க. ஹைவேஸில் வந்து ஃப்ராங்ஸை டிரைவ் பண்ண போகிறோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நான் ஜஸ்ட் சும்மா ஒரு ஷார்ட் ஸ்பின் தான் எடுக்கிறேன். இப்பயே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் நீங்கள் ஓட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, இன்னும் சூப்பர் மீன்ஸ் ஏன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் டிரான்ஸ்மிஷன், அவ்வளோதான். அப்படி இல்லை, இதுலேயே உங்களுக்கு மேனுவலில் ஓட்டினா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்படி நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இப்போ அந்த பலினோ ஆர்எஸ்ல உள்ள பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது எக்ஸாக்டாக இதில் அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளால எப்படி சொல்றது, 100% சொல்ல முடியாது. ஒரு 90% தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, பலினோ ஆர்எஸோட கர்ப் ஹைட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 950 kilograms வரும், ஓகேவா? 950 வரும். இப்போ இதுவே இந்த ஃப்ராங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1015 1030 வரைக்கும் வரும். ஒன் மோர் திங் என்னன்னா, பலினோட ஆர்எஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm, ஃப்ராங்ஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 mm. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு காரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும்னா, எந்த அளவுக்கு அந்த கார் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு கம்ஃபர்ட் கிடைக்குமானா அது கிடைக்காது. ஏன்னா நம்ம ஸ்பீட் பிரேக்லாம் பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அதோட எக்ஸாக்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா கூட அதோட ஒரு 90% பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த காரில் கண்டிப்பாக இருக்கும். ஒன் மோர் திங் என்னன்னா, ஃபியூல் எஃபிஷியன்சி. நான் இந்த ரிவ்யூவில் ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவருக்கு பக்கத்து சீட் இல்லை, கோ பேசஞ்சர் சீட், அந்த சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன், இந்த இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜி இருக்குல்ல, அது வந்து இதில் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் 60 80 கண்டிப்பாக நம்ம டாப் ஸ்பீட்லாம் ஓட்ட போகிறது கிடையாது. பிகாஸ் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா, நீங்க டாப் ஸ்பீட்லாம் டிரைவ் பண்றது வந்து என்னைக்கா இருந்தாலுமே சேஃப் கிடையாது. இந்த பாருங்க, இப்ப கூட இந்த வேன் வந்து ரைட்ல தான் ஏறி வராங்க. அதனால அதெல்லாம் பாத்தீங்கன்னா செட்டே ஆகும். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லணும், நீங்க ஆக்சிலேட்டர்ல கால் வச்ச உடனே அந்த ஒரு புல் ஒண்ணு கிடைக்குது உங்களுக்கு. லைக் எப்படி சொல்றது, அந்த ஒரு ஜி ஃபோர்ஸ், அந்த ஃபீல். நம்ம கூட இந்த ஜி ஃபோர்ஸ் மீட்டர் பார்த்தோம்ல, அது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம 100ல போயிட்டு இருக்கோம். ஸோ 100 km/h பாத்தீங்கன்னா இதோட டிரைவிங் டைனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னா உண்மையாவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃப்ராங்ஸ் டிரைவ் பண்றேன். ஸோ நான் அதனால வந்து டெஃபினட்டா வந்து பார்த்து தான் டிரைவ் பண்ணேன், ஓகேவா? நான் பலினோ ஆர்எஸ் நான் நிறைய டிரைவ் பண்ணியிருக்கேன். அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் தான் சொன்னல, லோ கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறதுனால ஆப்வியஸ்லி அதோட கார்னரிங்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதனாலதான் இந்த இன்ஜின் நான் மறுபடியும் சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது போர் அடிங்க, என்னன்னா வீடியோ ஆரம்பிச்சுல 100 தடவை பூஸ்டர் ஜெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு. நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியாது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வண்டி எடுக்கிற ஐடியா இருந்தால் நீங்கள் ஃப்ராங்ஸ் பூஸ்டர் ஜெட்டை எஸ்பெஷலாக கேட்டு, கண்டிப்பாக நம்ம சதீஷ்குமார் அவங்கள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு டிரைவ் பண்ணி பாருங்க. இது பெஸ்ட் காராக இருக்கும், பெஸ்ட் இன்ஜினாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஒரே ஒரு கார்னரிங் மட்டும் நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். கார்னரிங் அப்ரோச் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த கரெக்டான காரோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குங்க தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், இப்போ பாருங்க,
தெரியுதா? நான் கால் வச்ச உடனே வண்டி சும்மா பறக்குது. இப்ப நான் கரெக்டா ஒரு 110ல போயிட்டு இருக்கேன். இந்த 110ல நான் அப்படியே அந்த கார்னர் எடுக்க போறேன். நான் வண்டியை ஸ்லோ பண்ண போறது கிடையாது, பிரேக்ல கால் கிடையாது. அப்படியே இந்த ரைட் கார்னர் எடுக்கிறேன். வண்டியில் லிட்டரலி எப்படி சொல்றது, கார்னரிங் ஆகிறதே தெரியல. இப்ப நான் 120ல போயிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப அடுத்து லெஃப்ட் கார்னர் ஒண்ணு வருது. இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய ஃபைனல் கார்னர். ஸோ பின்னாடி பாத்துக்கோங்க, யாரும் இல்லை. ஏன்னா எப்போதுமே இந்த மாதிரி நம்ம ரிவ்யூ டைம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணோம். யாருமே இல்லை. இப்ப நான் பிரேக்ல காலே வைக்க மாட்டேன், நான் அப்படியே திருப்புறேன். பாருங்க, வண்டி வந்து 120ல இருக்கு. 120ல இருக்கு, எஸ்யூவி தான். அப்படியே திருப்புறேன். சரி, நான் கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ணல. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ கார்னரிங் பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அவங்க பூஸ்டர் ஜெட் இன்ஜின் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான சேஸை கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கார் எடுக்கிறதுல நமக்கு யூஸே கிடையாது. அவங்க என்ன இன்ஜின் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஜினுக்கு ஏத்த சேஸ் வந்து அந்த கார்ல வந்து கம்பல்சரியா இருக்கணும். பாருங்க, அடுத்து ஒரு ரைட் கார்னர். வாவ். ஓகே, உண்மையாவே ஆக்சுவலி வந்து காரோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நான் எப்போதுமே சரி, நான் ரிவ்யூன்னு எடுத்தேன்னா ஒரு 120ல தான் நான் செக் பண்ணி காப்பேன். பிகாஸ் ஏன்னா 120 தான் நம்ம ஆவரேஜா வந்து நம்ம ரெகுலரா அப்புறம் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கு. இப்போ தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஒரு சடன் பிரேக் மாதிரி சும்மா லைட்டா அப்ளை பண்ணோம். ஸோ நல்லாவே ஷார்ப்பா இருக்கு. ரியர்ல டிஸ்க் இல்லை. ஸோ நான் அதான் யோசிச்சேன். ஏன்னா என்னடா இந்த மாதிரி ஒரு இன்ஜின் கொடுத்துட்டு ரியர் டிஸ்க் பிரேக் இல்லையேன்னு நினைச்சேன். ஆனா அது நமக்கு பிரச்சனை இல்லை. ரியர் டிஸ்க் பிரேக் இல்லைன்னா கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கணுமோ வந்து பெர்ஃபெக்டா தான் இருக்கு. இப்போ நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹெட்செட் டிஸ்பிளே ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஹெட்செட் டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கு. லைக் வந்து எப்படி சொல்றது, ஸ்பீடு வந்து நான் 90ல போயிட்டு இருக்கேன். நான் உண்மையா சொல்றேன், எனக்கு 90ல போறாங்கதே தெரியல. அதுக்காக km/h கொடுத்துருக்காங்க. இது இல்லாம வந்து கார் வந்து இப்போ உங்களுக்கு டிரைவ் மோட்ல இருக்கா இல்ல ஈகோ மோட்ல இருக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இதுல தெரியுது. வேற என்ன தெரியுது, டைம் கொடுத்துருக்காங்க. மணி 3:49. இப்போ நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக் அப்ரோச் பண்ண போறோம். நீங்களே பாருங்க கார் வந்து எப்படி இருக்குன்னு. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் 190 mm. கால் வச்ச உடனே கார் கிளம்புதுங்க. இதுதான் நமக்கு வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்து ரொம்ப நாளா ஃப்ரீயாவே இருக்கு. ஏன்னா 2019ல உங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும், பலினோ RS வந்து ஏன் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அது ஏன் டிஸ்கன்டினியூ பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி 2019ல வந்து பலினோ RS டிஸ்கன்டினியூ பண்ணாங்களா, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு 7200 கார்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 7200 காரை வந்து அவங்க ரீகால் பண்ணிட்டாங்க. ஏன் வந்து ரீகால் பண்ணிட்டாங்கன்னா வேக்யூம் பம்ப் வந்து அதுல ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பலினோ RS வந்து அவங்க ரீகால் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஏன்னா வந்து வேக்யூம் பம்ப்ல வந்து இஷ்யூ இருந்துச்சுன்னா வந்து நீங்க ஒரு ஹார்ட் பிரேக்கிங் பண்றீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அந்த ரீசன்னால வந்து பலினோ RS வந்து அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு அந்த ஏக்கம் இருந்துச்சு, என்னடா ஹாட் ஹேட்ச்னு ஒன்று இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஹியூண்டாய் என்லைன் கேள்விப்பட்டிருப்பீங்க, லான்ச் பண்ணாங்க. என்லைனை பத்தி நான் நிறைய சொல்ல தேவையில்ல, ஏன்னா அதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹாட் ஹேட்ச்னு சொல்ற செக்மெண்ட்ல வந்து நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து என்ன பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஏன்னா வந்து காரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஆனா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சஃபிஷியண்டா இல்லாதனால நம்ம ஊர் ரோட்ல எல்லாம் எடுத்துட்டு போக முடியும். இப்போ ஆக்சுவலா ரோட பாப்பீங்கன்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, எவ்வளோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா இதுக்காக போய் நம்மளால கவர்மெண்ட் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி காரை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க எங்க வேணா போகலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல நீங்க ஓட்டுறீங்கிற பட்சத்துல கூட உங்களுக்கு அந்த வியூ, அந்த போனட் வியூ வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியும். நீங்க இப்ப நினைச்ச இடத்துல இந்த காரை நிப்பாட்டலாம். ஓகேவா? பாருங்க, நம்ம ரொம்ப ஷார்ப்பா தான் நிக்கிறோம். இந்த மாதிரி நிக்க கூட, ஆனா வந்து இந்த அளவுக்கு கூட நீங்க நிப்பாட்டணும்னு நினைச்சா இந்த காரை நிப்பாட்ட முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூ வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த லித்தியம் அயன் பேட்டரியோட வந்து பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்ல இருந்து வந்து வீல்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஒன்லி இன்ஜின். இப்போ நான் சடனா ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், ஒரு ஓவர்டேக் பண்ணுங்கிற பட்சத்துல இப்போ பாருங்க, நான் ப்ரெஸ் பண்றேன். இப்போ நான் ஃபுல் ப்ரெஸ் பண்ணும்போது கார் வந்து பிச்சுட்டு கிளம்புது. ஆக்சுவலி வந்து நமக்கு பேட்டரியில வந்து சார்ஜ் கம்மியா இருக்கு, அதனால வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. அப்படி இல்லைன்னா வந்து இந்த பவர் வந்து பேட்டரியில இருந்தா சார்ஜ் ஆகும். இப்போ நீங்க பாக்குறீங்க, இது வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஆக்சுவலா. இப்போ வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அப்படி இன்கேஸ் வந்து உங்களுக்கு பேட்டரியில வந்து பவர் சஃபிஷியண்டா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி சடன் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா வந்து அது உங்களுக்கு அடிஷ்னலா சப்போர்ட்டிவ் டார்க் கொடுக்கும். ஸோ நீங்க கார்ல வந்து ஒரு 5 பேர் உட்காந்துருக்கீங்கிற பட்சத்துல கூட
நீங்கள் அந்த ஓவர்டேக் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடன்ஸாக பண்ணலாம். உங்களுக்கு பூஸ்டர் ஜெட் இன்ஜின் நார்மலாகவே பண்ணலாம், பட் ஆனால் அந்த டார்க் அசிஸ்டன்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டான இந்த ஃப்ராங்ஸோட ரிவ்யூவை பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்போ அந்த ஃப்ராங்ஸ் வந்து யாருக்கான கார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 1 ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த கார் வந்து எஸ்யூவின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் சைடு வந்து ரோடு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பேட்ச்டு ரோடாக இருக்குது, ஃப்ளாட்டாக இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கார் வந்து பர்ஃபார்மன்ட்டிக்காகவும் வேணும், நீங்கள் நல்லா வந்து ஒரு புஷ் பண்ணி டிரைவ் பண்ணுற ஆள் அப்படின்னா இந்த ஃப்ராங்ஸை நீங்கள் டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஆனால் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை அப்படின்னா இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு நான் டர்போ வெர்ஷனும் இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆட்டோமொபைல் கண்டென்ட் என்ன வேணும்னாலும் ஆட்டோமொபைலுங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த காரை நமக்கு கொடுத்த விஷ்ணு கார்ஸ் நெக்ஸா அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் சந்தோஷ் குமார், பை.